பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 18 21 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ள பயன்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அன்பு நம்ம சகல பாவங்களையும் மூடுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது போல அன்புக்கு பயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அன்பு பயம் இல்லாது, ஏன்னா பூரணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு செலுத்தினாரோ அது போல நம்மளும், ஏன்னா முந்தி நம்ம மேல அன்பு செலுத்தினது போல நம்மளும் இப்பொழுதும் அவர் மேல அன்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறும் வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்பனா நம்ம தேவனை மேல எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம ஏன்னா சகோதரன் மேலயும் நம்ம அன்பு கூறணும், நம்ம எல்லார் மேலயுமே அன்பா இருக்கணும். ஏன்னா நம்ம சகோதரன் மேல அன்பு காட்டாம, நம்ம ஒரு சகோதரி மேல அன்பு காட்டாம, ஒருத்தரோட நம்ம பழகிறவங்க மேல அன்பு காட்டாம, தேவன் மேல நம்ம எப்படி நம்ம காணாத தேவன் மேல எப்படி அன்பு காட்ட முடியுங்கன்னு சொல்லி தேவன் நம்மளோட பேசுறாரு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க மேலேயே அன்பு செலுத்துவது போது நம்ம காணாத தேவன் மேல எப்படி அன்பு செலுத்த முடியும்னு சொல்லி தேவன் நம்ம காலை வேலையில கூட நம்மளோட பேசுறாரு. அப்படின்னா அனைவரு மேலும் அன்பா இருக்கிற தேவன் இயேசுதான். அப்படின்னா அவர் ஒவ்வொரு மேலே யாரையுமே புறம்ப தள்ளல இல்லையா? அப்ப ஒவ்வொரு மேலேயும் அவர் அன்பா இருந்தார். ஏன்னா நமக்கு துரோகம் செய்தவர் மேல கூட அவர் அன்பா இருந்தார். அவரை பிடிக்க வரும்போது, அவர் ஆணில பிடிக்க வரும்போது கூட போய் ஒருத்தர் ஏன்னா காதை வெட்டின அந்த காதை எடுத்து ஒட்டுறாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லியும் கூட, ஏன்னா இவரை காப்பாத்துறதுக்காக காதை வெட்டினப்ப கூட அவர் காதை எடுத்து ஒட்டி பிள்ளை செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கூட அந்த நம்மளுக்கு எதிராளியை கூட அவர் அன்பு செலுத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாலும் அவங்க மேல அன்புதான் அவர் செலுத்தி இருக்கிறார். அதுதான் அப்ப நம்மளுக்கு தீமை செய்தவர்கள் மேலேயும் நம்ம அன்பா இருக்கும்போது கண்டிப்பா தேவனோட அன்பு நம்மளோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பா இருக்கணுமே தவிர தேவையில்லாத நம்ம எரிச்சல் கோபத்தையும் யாரு மேலேயும் நம்ம திணிக்கும் போது தேவனோட அன்பு நம்மளோட இல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூறும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறும்போது அந்த கற்பனைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறது போல தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லி தேவன் காலையில் வேளையில வார்த்தை கொடுத்திருக்கிறார். இது போல இந்த நாள்ல கூட இப்படி ஒவ்வொரு மேலும் நம்ம அன்பாய் இருக்க, அன்பாய் நடக்க தேவன் நம்மளோடு பேசுகிறார். இது போல நம்ம யார் மேலேயாவது பகையா இருந்தா அனைவர் மேலேயும் நம்ம அன்பாய் இருப்போம், அவருக்காக ஜெபிப்போம். ஏன்னா நம்மளோடு பேசல வைக்கலைனாலும் கூட அவங்களுக்காக நம்ம பாரம் எடுக்கும் போது கண்டிப்பா அவருக்குள்ள எரிச்சல் கோபம் எல்லாம் தனியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக, நம்ம சபிக்கிறவங்களையும் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவன் பேசுகிறார், நம்மளோடு இருக்கிறார். அது போல நம்மளை யாரெல்லாம் சபித்தாலும் சரி, நம்மளை யாரெல்லாம் நிந்தித்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கிறவங்களாகவும் இருக்கணும். ஆமென். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம்.
சோத்திரப்பா தகப்பனே, இந்த காலை வேளையில கூட தகப்பனே அன்பை பத்தி ஆண்டவரே தகப்பனே எங்களோடு பேசிருக்கீங்கப்பா. இந்த அன்பு ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் பூர்ண அன்பு, உங்களோட அன்பு ஒவ்வொரு மேலும் கடந்து செல்லட்டும் சுவாமி. அனைவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே சகோதரன் மேல் ஒவ்வொருவரும் அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. அப்பா செலுத்தும் போது தகப்பனே கர்த்தாவே நீர் பெரிதாக ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் நாங்கள் பெரிதான கிருபை, உங்களோட பெரிதான கிருபை அனைவர் மேலும் இறங்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் அப்பா. அனைவர் மேலும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளுக்கு சோத்திரம். அனைவருக்கும் சோத்திரம்.